பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம நிறைய காரியங்களிலே நாம் தவறி இருக்கிறோம். சில இடத்துல வம்பு பண்ணியிருக்கிறோம், சில நேரத்தில் புத்தி இல்லாமல் பேசியிருக்கிறோம், சில இடத்துல தகாதவைகளை செஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். அது நன்மையா இருக்கட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அது தீமையா இருக்கட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அது நண்பனா இருக்கட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தீமை செய்கிறவருகிற எதிரியா இருக்கட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நாம் வெற்றி வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், தோல்வி வரும்போது துவண்டு விடுகிறோம். அப்படி அல்ல, நம்ம வெற்றி வந்தாலும் ஸ்தோத்திரம், தோல்வி வந்தாலும் ஸ்தோத்திரம். அந்த தோல்வியை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா, ஒரு பெரிய வெற்றி நமக்கு கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு அந்த தோல்வியை அனுமதிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு தோல்வியும் நம்மை ஸ்தோத்திரம் சோர்வடைய செய்கிறது. ஆனால் அந்த தோல்வியிலே ஆண்டவர் புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்து நம்மை புதிய வழிகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். ஆகவே எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத புத்திமான பேச்சுகள் நமக்கு ஒரு நாள் வராதபடி ஆண்டவரே என் வாயில எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற அந்த வார்த்தை, ஸ்தோத்திரம் பண்ணுகிற அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்றப்பா, அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணோம், நாங்கள் தாழ்ந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும், கிருபைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.